குத்துறான். ஏண்டா டேய் நான் உங்களோட வரேன்னு சொன்னா செவனேன்னு என் வேலையை பார்க்க போய்க்கு இருந்தவன அன்பா கூப்பிடுற மாதிரி வம்பா கூப்பிட்டு அதுல வந்து வீசம்படி வேற சப்போர்ட். என்ன கேட்ட எருமை வேலை வெட்டி இல்லாதவன் லூசு பய. ஏண்டா டேய் அங்கனக்குள்ளேயே இந்த மணியால அடிச்சு உன் மண்டைய பொழந்திருப்பேன். உன்னைய ஒரு சின்ன பீதி வந்தனால விட்டேன்டா, அதனால தப்பிச்சேன். அதை விடுங்க சாமி. அவதானே என் காதல் தாரகை. சடைய பிரிக்காதடா. அவ பார்த்த பார்வையில காதல் ரசம் சொட்டிச்சுனே. பாரு ஹோட்டல்காரன் பிள்ளைங்கிறது சரியா இருக்கு. ரசம் மோர்னு அடச்சை. டேய் அவ பார்த்த பார்வையில காமரசம் நாட சொட்டிச்சு. ஏய் என்னடா சொல்ற? சாங்குடா. அவ எதுக்கு தாண்டா போட்டா பிட்ட ரொம்ப நல்லவேன்னு அந்த ஒரு ஏவுகணையை விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பூரா சுக்குச்சுக்கா நொறுக்கி தள்ளிட்டால. தானே அடிச்சுக்கிட்டு சாகுங்க. இல்ல சாமி, அவனை பார்த்தா என்ன கூட தாண்டா பார்த்தா. ஏன் பார்த்தா? எல்லாரையும் அடையாளம் பார்த்தவங்க அப்பன்ட்டு சொல்லி நொங்க எடுக்கிறதுக்கு பார்த்தா. தெரிஞ்சுக்கங்க. அவ பார்த்த பார்வை வேற சாமி. டேய் அவன் உன்னை ஏன் பார்த்தா, என்ன மீனிங்ல பார்த்தான்னு நீ சொல்லாதடா. நான் ஒரு வாரம் அவன் பின்னாலே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன் கேட்டுக்க. இந்த சாக்குல நீங்க நூலோட பாக்குறீங்களா? தரதல என்ன கெட்டப்ல இருக்க, என்ன வார்த்தை பேசுற? அப்படியே மணியை கொண்டு அடிச்சு ஓபன் ஆயிரும் மண்டை. கிளிப்பீங்க. ஆமா நான் கிளிக்கிறேன் வந்து சைடா. டாலி சரியான டுபா கூறா. தரதல பக்கி பேசுது பாரு பேச்சு. உட்கார்ற. ஏன்டா இவங்க கூட என்னை கொடுத்து விட்ட? ஏன் கொடுத்து விட்ட? அதாவது நண்பா அம்மடி என்ன மனுஷனே நீ கண்ட கணக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா? காட்டு பைய மாதிரி தும்புற பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? போயா. கோல்டு அதிகமாகி போச்சுடா. கோல்டு கவரிங். சரிப்பா கோச்சுக்கிறாத. என்ன சாமி? அட முனியாண்டி என்னப்பா காலேஜ் லீவ் விட்டவனா எல்லாருக்கும் போர் அடிக்குதாக்க? ஆமா சாமி, பொம்பளை பிள்ளைங்களை வர பார்க்காம வரண்டு போய் திரியிறோம். அதுக்கு உங்களை பார்த்து அரண்டு போயிடா தெரியுதுங்க. ஆமா எங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஓ அத கேக்குறியா? இங்க வாவே. நம்ம மதுமிதா இருக்கல, மதுமிதா. ஆமா அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அவ வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரிக்கு ஏதோ பேய் பிடிச்சு போச்சான். அத வந்து கொஞ்சம் அடிச்சு விரட்டி விட்டு போங்க சாமின்னு கூப்பிட்டாங்க. போய்கிட்டு இருக்கேன். வேணா நீ கூட வா. வேணா சாமி. அட சும்மா என் கூட வா. வேணா சாமி. அட ஏன் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன்? வா போவான். வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களே பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? அட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாயை வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன். படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி அதுக்கு ஏன்டா ஏன் கைய கால உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வேணாம்னா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டுருக்க நீ. அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாரு ராஸ்கல். அன்பதான சொல்றாரு, வம்பா சொல்றாரு. அன்னைக்கு மாதிரி உசு பத்திர நீ. டேய் பிச்சு புடும் பயப்படல. சரி வாங்க போய். நீ கவட்டிக்கிறதா இருந்தியா நீ? டேய் ஆமையா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா கும்புறையா. ஏயா கூறு கட்ட சொறி முத்து. உன்னை எப்ப வர சொன்ன எப்ப வர்ற? போய் வேலைய பாரு. போங்க கை உங்க பக்கம் நீல போடு. வாப்பா ரொம்ப ஏமாடா கோமா இருக்க அந்த ஆளு. ஏமா தாய் கும்புறமா. இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளைக்கா? கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்பிட்டான பையத்தா இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா நீ எந்த ஒரு பையமா? ரைட்டு பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. ஏய் என்னடா ரெடின்னு நீ வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தானே முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க. நான் சொன்னனா? டேய் சொறி முத்து. ஐயா யாரா அவன்? நான் முத்துமணி மாமையா. அட நம்ம பைய. ஆமாயா நம்ம பைய. அடேய் நீ நம்ம பையனா? கெட்ட நாமர்தா பையடா நீ. ஒண்ணு இந்த பக்கமே வரவேணாம் சொல்லனா? ஏன் வந்த? அது வரவேணாம் தான் நினைச்சேன். மதுமிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அந்த புள்ள ஒரு சவால் விட்டுச்சு, அதான் வந்தேன். என்ன சவாலு? தில்ல இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்தேன். இப்ப அதுக்கு தான் வந்தியா? ஆமா. டேய் இத முதல்லயே சொல்லிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பேன்ல. எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே. எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்னேன்ல, அதுல மாட்டிக்கிட்டேனா உங்களை. ஐயோ காதலுக்கு உதவியாடா பண்ற? காதலிக்கிறவனை கூட விட்டுருவண்டா, அதுக்கு துணை போறவனை விட மாட்டேன். டேய் இவனை மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோலை உரிக்கடா. ஐயோ இங்க நடக்கிறதெல்லாம் இவனால எனக்கு மேட்சாயிரும் போல் இருக்கே. ஏப்பா சாமியாடி பேயோட்ட வேலைய பார்க்காம நீ பாட்டுக்கு தொட்டன்னு பேசிட்டு இருக்க? அதத்தாத்தா போ சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏய் அடிச்சல வரட்டனு நீ ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஐயோ இன்னைக்கு எல்லாமே தப்பா நடக்குது. நான் விரட்டங்களே, நீ பேசாம வாய முடிக்கிட்டு நில்லு. டேய் நண்பா இந்த கோமியத்தை உள்ள கொண்டு போய் எல்லா இடத்துலயும் தெளிச்சு விட்டு வா. ஓடு. நான் போறேன். டேய் நீ போன இங்க பாரு. டேய் சாரி ஐயா
நம்ம பைய தானே போட்டு விடுறா. ஆமா மாமா நம்ம போய் நான் போட்டேன். போகாத நில்லு. நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய போன்னு விரட்டுவாங்க, நீ போகாதன்னு சொல்ற. ஐயோ கிரட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாரு. தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொழந்துருவனி. மரியாதை ஓடி படிக்கும். சொன்னபடி வந்துட்டோம்ல, முதல்ல கிஸ் கொடு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா மட்டுமா இருக்காரு? வெளியே ஊரே இருக்கு. உங்க அப்பா நைட்டு ஊர்ல இல்ல, ராத்திரியும் வருவேன். முதல்ல கிஸ் கொடு. லூசு தடவை. என்னடா என் மூஞ்சில படுது. சாரிடா சாரி. யாரும் திரும்பிடாதீங்க ஐயா. தெய்வ குத்தம் ஆகி போயிடும். தயவு செய்து கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்க. டேய் ரெண்டுல ஒண்ணு செஞ்சுட்டான்டா, இன்னொன்னு செய்யறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு அந்த பிள்ளைய ஒரு வழி பண்ணாம வர மாட்டான்டா. அந்த நேரத்துல மங்க இருந்தோம்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஓடியாந்து அண்ணே அண்ணே. என்ன சொன்ன? அண்ணே உச்சவேல உடம்புல டச் பண்ற மாதிரி தூங்குறது. நம்ம காலேஜ் போகணும். விடிஞ்சிருச்சாடா? அது எப்படி இன்னைக்கு வெள்ளனே விடிஞ்சிருச்சு? அது எப்போதும் போல தான் விடுது. நீங்க தான் லேட். நான் தான் லேட்டா? ஏண்டா என்ன இன்னைக்கு ஒரே நிமிஷப்தமா இருக்கு? எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம். மணி டேய் எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா? டேய் நீ ஏன்டா திரு முழிக்கிற? இந்த பார் உண்மையை சொல்லு, இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவ. எங்கடா மணி? என் உடம்புல அந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேத்து நைட்டே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன், ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை பிடிச்சு தான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசாக்கிட்டியா? ஆமா. டேய் இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னையா மகிமை? என்ன மகிமையா? டேய் என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம் பேரைய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில்ல கட்டுற மணியை பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊரா தெரியவனே ஐயனாரேன்னு நேர்ந்துக்கிட்டு கட்டின மணிகள்ரா இது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆக்கிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா. இவ்வளவு நாளா உன்னைய துணியை பொத்தி அடிச்சிருக்கேன்டா. இன்னைக்கு துணியை பொத்தி உன்னைய க்ளோஸ் பண்ண வைக்க. டேய் என்னடா பாதி பீச காணா? மணியை ஆட்டைய போட்டா துணியால பொத்தி அடிப்பீங்கல்ல, அதனால தான் மணி அறுத்து எடுக்கும் போது துணியை சேர்த்து அறுத்து எடுத்துட்டேன். அட கவ்வோதி பயலே. டேய் என் துணிமணியில கைய வச்ச உன்னைய காலை பிடிச்சு தரையில அடிச்சு உன்னைய நொறுக்கல. ஓடாத டேய் நில்றா. டேய் நில்லு. நில்றா நில்றா நில்றா. அடே நில்லு நில்றா. அடே நாய் ஓடுறா 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 ஓடுறா. என் கெட்டப்ப பார்த்து நாய்களுக்கெல்லாம் வெறி பிடிச்சிருச்சு. இடுப்புக்கு கீழே வேற துணியிலே ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா